ரெடிமேட் சுடிதாருக்கு கை அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ கொடுத்துருக்க துணியை பார்த்துக்கோங்க. அது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ஹைட்டு. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரொம்ப வளைவாக கை வளைச்சி வெட்டினேன்னா எனக்கு வந்து கையை தூக்கும் போது ஆம் ஹோலு கீழே துணி இருக்காது. அதனால் என்னால் எவ்வளோ வெட்ட முடியுமோ அவ்வளோக்கு மட்டும் வெட்டியிருக்கேன். அப்புறமா கையை கீழே மடித்து தைக்கணும். ஆனால் இது வந்து கரை பகுதியாக இருக்கனால நான் தைக்கலை. இருந்தாலும் தைச்சேன்னா கொஞ்சம் கனமாக க்ரிப்பாக இருக்கும். ஏன் இங்கே தைக்கலாட்டி ஹைட்டு வந்து ஸ்லீவோட ஹைட்டு குறைஞ்சிரும் அப்படிங்கிறனால தைக்கலை. அடுத்து இந்த சைடு இருக்குல்ல, இதில் வந்து நிறையாவே நான் பிடிச்சி தைக்க போகிறேன் 1.5 இன்ச் வரைக்கும். அதனால இந்த இடத்த லைட்டாக பிரித்து விட்டுட்டு கை அட்டாச் பண்ணலை. இதுவே இந்த ட்ரெஸ் எனக்கு கரெக்டாக இருக்குது, கை மட்டும் தான் அட்டாச் பண்ணணும், செஸ்ட்டுக்கிட்டலாம் பிடிக்க மாட்டேன் அப்படின்னா இந்த இடத்த கொஞ்சோண்டு பிரித்து விட்டுட்டு அப்புறமா கை வச்சா தான் நீட்டாக இருக்கும். உள்ளே பிடிச்சி தைக்கிறனால 1.5 இன்ச்சுக்கு உள்ளே தான் போகுது அப்படின்றனால நான் பிரித்து விடலை. எங்கே அந்த ஆம் ஹோல் இருக்குல்ல அந்த இடத்துல. அப்புறமா ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து தைக்க போகிறேன். இப்போது சென்டரை கையிலையும் சரி உடம்புலையும் சரி வச்சுட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே 1/2 இன்ச்சு தள்ளி உள்ளே தைக்க போகிறேன். இப்போ ஏற்கனவே அவனுக்கு ஒரு தையல் தெரியும், அந்த தையலைவே நம்ம கைட்லைன் மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்படி தைக்க போகிறேன். இப்போ நான் தைக்கும்போது என்னோடய தையலை தாண்டி உள்ள துணி இருக்குல்ல, அந்த துணி கைக்கு ஒரு கோடுலேருந்து 2 கோடு வரைக்கும் எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு வேண்டாம், 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாகவே துணி எக்ஸ்ட்ரா அங்கே இருக்கணும். அப்படி இல்லாமல் துணியோட ஒட்டுலே நான் தைச்சேன்னா சீக்கிரமாக துணி பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும், நூல் பிரியாது, துணி மட்டும் இழுத்துக்கிட்டு வந்துடும். அதனால் இப்போ நான் தைக்க போகிறேன். தைக்கும் போது என் தையலுக்கு இந்த பக்கமாக ஒரு 2 கோடு அளவு துணி இருக்கணும் எக்ஸ்ட்ரா. அது மாதிரி பார்த்து இப்படி வச்சு தைச்சிக்கோங்க. சென்டர்லேருந்து ஒரு பக்கம், அதே மாதிரி சென்டர்லேருந்து இன்னொரு பக்கம்னு தைச்சிக்கிறேன். இவ்வளோதான். இப்போ இது தைச்சதுக்கப்புறமா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், உள்ளே தைச்சிருக்கேன். இப்போ இதோட ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டுக்கணும். இந்த இடத்துல 2 தடவை நம்ம தைக்கல, 2 தையல் போடலை அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக பிரிஞ்சுட்டு வந்துடும். துணி வந்து பிரியாது, நம்ம நூல் பிரியாது, ஒரு மாதிரி இழுத்துட்டு வந்துடும் டைட்டாலாம் இருந்துச்சு அப்படின்னா. இந்த துணிலாம் கொஞ்சம் இந்த மாதிரி துணியாக இருக்கும்ல, அப்போ வந்து சீக்கிரமாக இழுத்துட்டு வந்துடும். அதனால் 2 தையல் போட்டுக்கோங்க கைக்கு எப்போவுமே. அதுக்கப்புறமா உள்பக்கமாக திருப்பிட்டு எங்கேயாவது பிசுறு இருக்கா, நம்ம கரெக்டாக தைச்சிருக்கோமா அப்படிங்கிறது ஒருக்கா பார்த்துட்டு உள்ளே ஒரு 1/2 இன்ச்சில் ஓரத்துலேயே ஃபஸ்ட்டு ஒரு தையலை போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ இந்த ஆல்ட்ரேஷன் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.